இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே எல்லா வீட்லேயும் இருக்கும். கிச்சன் மேடை துடைக்கவோ இல்லைனா செடிகளுக்கு தண்ணி ஊற்றவோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீட்டில் எல்லாருமே வச்சுருப்போம். திடீர்னு இந்த ஸ்ப்ரே நல்லா அடிச்சிட்ருக்கோம். திடீர்னு இந்த ஸ்ப்ரேலேருந்து தண்ணி வராது. ஏதோ நமக்கு பிளாக் ஆகிருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பிளாக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அடித்து பார்த்தா ஸ்ப்ரே தண்ணி வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி நாசிலை கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு அடித்து பாருங்கள், அப்போ கூட அடிக்கல. ஸோ இதில் உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஏர் லாக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதை இந்த நாசில் பக்கம் நல்லா கையை வச்சு அடைச்சிட்டு நீங்கள் பம்ப் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாக் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு தண்ணி வெளியே வருது பாருங்கள். ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போ இதுலேயும் நமக்கு தண்ணி வரலைன்னா இந்த நாசில் எடுத்து நீங்கள் நல்லா ஊதுனீங்க அப்படின்னா அதில் உள்ள பிளாக் எல்லாம் ரிலீஸ் ஆகிரும். ஸோ பாருங்கள், இப்போ சூப்பராக தண்ணி வருது. இல்லை வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இதுக்காக இதை தூர போட்டுட்டு நீங்கள் புதுசாக ஒரு பம்ப் வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏர்லாக்கை ரிலீஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாய் வச்சு ஊதி விட்டிங்கன்னாலும் கூட அந்த லாக் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இப்போ சூப்பராக அடிக்கும். நம்ம சூப்பராக இதை தூர போடாமல் நல்லா க்ளீன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.